அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாசு நிபுணர் ஸ்ரீராமாதித்யா. அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் முதல் வாரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் ரொம்ப சாதகமாக இருக்குது. சூரியன் 7th பிளேஸில், செவ்வாய் 5th பிளேஸில், புதனும் 7th பிளேஸில் ஆட்சியில் இருக்கார். 2 கிரகம் ஆட்சியில் இருக்குது. அந்த மாதிரியான நிலையில் இந்த மாதம் பிறகுது. உங்களுக்கு மாதம் முழுக்க சூரியனும் ராகுவும் ரொம்ப பிரமாதமான நிலையில் இருக்காங்க. அரசாங்கத்தில் பணிபுரிகிற அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாதம். ஏன்னா சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7th பிளேஸில் இருக்கார், நிவர்த்தியில் இருக்கார். அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜாக்பாட், அவங்க நல்ல மிகப்பெரிய பதவிகளை அடையக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தினாலையும் அரசினாலையும் மிகப்பெரிய உயர்வை இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெற போகிறாங்க. லக்னாதிபதி 8ல் போயிருக்கார். இந்த குரு 8ல் மறைஞ்சிட்டாரே, அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். 8ஆம் இடத்துக்கு பாதிப்புன்னு ஒரு பலன் இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒரு பலன் இருக்குது. ஆக அவர் 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுக்கு சொத்துக்கள் விற்கிறதுனால ஆதாயம், சொத்துக்களை வாங்கி விற்பதனால ஆதாயம், பண வரவுகள், நீண்ட காலமாக தடைபெற்றிருந்த பண வரவுகள் வர்றது, இதெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆனி மாதத்தில் நடக்கும். அயல்நாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். ஏன்னா 7ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதி. ஆக உங்களுக்கு அயல்நாடு சென்று படிக்கணும் அப்படின்ற மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் அவங்க வெளிநாடு போயிட்டு வருவாங்க. சகோதரிகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா குரு ராகு சம்பந்தம் 3ஆம் வீட்டுக்கு இருக்குது. சகோதரிகளுக்கு ஏதாவது உடல்நல குறைவுகள் ஏற்பட்டிருந்தாங்கன்னா அந்த ஆரோக்கியம் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தந்தையோடு இத்தனை நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஏன்னா 9th லார்டு 7th இருக்கார். ஆக தந்தைகிட்ட ஏதாவது ஒரு பிணக்குகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா தந்தையே இறங்கி வருவார். இறங்கி மகனோடு இணைஞ்சு போவார், மகளோடு இணைஞ்சு போவார். அந்த மாதிரி குழந்தைகளோடு தந்தை தாய் இணையக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. இடம் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக அக்ரிமெண்ட் போடும்போது கவனமாக அக்ரிமெண்ட்டை ஒரு முறை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் 6ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் உங்களுடைய இடம் நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு தடவை நல்லபடியாக படித்து பார்த்து அதன் பிறகு சைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாமீன் போடக்கூடாது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி 8ல், உங்களுடைய ராசியாதிபதி 8ல். ஆகவே ஜாமீன் கையெழுத்து இந்த மாதங்களில் யாருக்கும் நீங்கள் போடக்கூடாது. ஏதாவது சொத்துக்களை விற்பனை பண்ணணும் அப்படின்னு கடந்த காலகட்டத்தில் நினச்சிங்கன்னா இந்த மாதம் விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். அவரே 5ஆம் அதிபதி. அது இன்னும் சொல்லணும்னா உங்கள் சொந்த ஊரில் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் இருந்ததுன்னா அது விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த மாதத்தில் விற்பனையாகும். ஹெல்த், வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இந்த காலகட்டத்தில் போகும். ஹார்மோன் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா சுக்கிரன் 8ல் இருக்கார், 6ஆம் அதிபதி. ஹார்மோன் இஷ்யூஸ் உள்ளவங்க முறையாக ஒரு மாற்று மருத்துவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஒரு இடத்துல ஒப்பீனியன் வாங்கிட்டு அதையே கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரு அதிதீவிரமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேறொரு மருத்துவரை அணுகி இது சரிதான அந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இந்த மாதத்தில் யாருக்கு ஜாக்பாட்? முதல்லையே சொன்னோம், அரசு ஊழியர்களுக்கு தான் ஜாக்பாட், அரசு பணியாளர்களுக்கு ஜாக்பாட். உங்கள் ராசியை சனி பார்க்குறார். அதுவும் அரசாங்கத்தில் 4th கிரேட் லெவல் கடைநிலை ஊழியர்களாக இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். அதே மாதிரி குரு 8ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை 12ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த அடமான தொழில் செய்கிறவங்க, அதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு அதற்காக பணம் கொடுக்குறவங்க, இப்போ நகையெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இடத்த வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சக்ஸஸாக இருக்கும். அவங்க ஷைன் பண்ண முடியல, இந்த தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க ஜோதிடர்கிட்ட ஆக இந்த மாதத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவங்களுக்கு ஏதாவது அந்த தொழிலில் கருத்து வேறுபாடுகள் இருந்து ஏதாவது வழக்குகள் போக்குவரத்து போச்சுன்னா அதெல்லாம் ராசியாக போகும் இந்த மாதத்தில். அதனால் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபடலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நல்லது. ஏன்னா சூரியன் புதன் வீட்டில் போய் உட்கார்றார். ஆக சைவ வைணவ இணைவோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் தான். அவரை இந்த மாதத்தில் மனதார நினைத்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வழிபடுங்க. சேர்ந்த மாதிரி கோயில்கள் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. பெருமாளும் சிவனும் பக்கத்தில் இருக்கார். சிவன்கிட்ட ஒரு விளக்கு, பெருமாள்கிட்ட ஒரு விளக்கு, தீபம் ஏற்றிட்டு ஒரு நல்லபடியாக ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பகல் வேலையில் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிற குருவுடைய தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரலாம். அதிர்ஷ்ட கலர் ஆனந்த நீலம். ஏன்னா சனி பார்த்துருக்கார் லக்னத்தை, குரு வீட்டிலேருந்து பார்க்குறார். ஆக ஆனந்த நீலம், சிவப்பு, இந்த 2 ஆடைகளும் இந்த மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் பயன்படுத்தும் பொழுது வெற்றிகள் சேரும். வாழ்க வளமுடன்.